இது தமிழ் அமுது. நான் உங்கள் அருண். முன்னொரு காலத்துல காட்டு வழியா ஒரு பெரிய மனுஷன் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய சத்தம் அப்படின்னு அதை கூர்ந்து கவனிக்கிறப்போ அது கல்லோடைக்கிற சத்தம் மாதிரி கேட்டுச்சு. சரின்னு சத்தம் வர திசையை பார்த்து அந்த மனிதர் நடந்து போனாரு. நெருங்க நெருங்க நிறைய கல்லோடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து கடைசியா கல்லோடைக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க நிறைய பேர் கல்லை உடைச்சிட்டு அதை வண்டியில ஏத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இவருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஆர்வம். அதனால அங்க கல்லை உடைச்சிட்டு இருந்தவர்கிட்ட, ஐயா, நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த கல்லை உடைக்கிற மனிதர், உங்களுக்கு என்ன பண்றேன்னு பார்த்தா தெரியலையா? கல்லை உடைச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றீங்கன்னு அதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? நானே வெயில்ல கஷ்டப்பட்டு இந்த கற்களை உடைச்சிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறீங்க, போங்கயா போங்க, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு எரிச்சல் பட்டு சொன்னாரு. இந்த பெரிய மனுஷன் சரி கோவிச்சுக்காதப்பான்னு சொல்லி அந்த கல்லோடைக்கும் நபர்கிட்ட இருந்து கிளம்புனாரு. சரி, அந்த மனிதர்கிட்ட தான் விடை கிடைக்கலன்னு கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு கல்லோட வைக்கிறவர்கிட்ட இதே கேள்வியை கேட்டாரு. ஐயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த நபர், ஐயா, நான் என் பொழப்புக்காக கல்ல உடைச்சிட்டு இருக்கிறேன், இதை உடைச்சாதான் என் வீட்டுல அடுப்பு எரியும், என் மனைவி மக்கள் எல்லாம் சாப்பிட முடியும், என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் கல்ல உடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பெரிய மனுஷன், சரி ஐயா, எதுக்காக நீங்க எல்லாரும் கல்ல உடைச்சிட்டு இருக்கீங்கன்னு மறுபடியும் இன்னொரு கேள்வியை கேட்டார். அதுக்கு அந்த ரெண்டாவது நபரோ, அது தெரியாது எனக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை கல்ல உடைக்கிறது, அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன், மற்ற விஷயத்த தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுக்கு அந்த பெரிய மனுஷன், சரிங்க ஐயா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாரு. இவருக்கு தான் இன்னும் விடை கிடைக்கல, எதுக்காக கல் உடைக்கிறீங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நபர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டார். அந்த மூணாவது நபர், ஏற்கனவே நாம பார்த்த மற்ற ரெண்டு நபர் மாதிரி இல்லைங்க, அவர் ரொம்ப ஆனந்தமா கல் உடைச்சிட்டு இருந்தார். இந்த பெரிய மனுஷனுக்கோ ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் மட்டும் இவ்வளவு ஆனந்தமா கல் உடைச்சிட்டு இருக்கிறாரு, எதுவும் புதையல் எதில் கிடைச்சிருச்சோ அப்படின்னு ஒரு ஆர்வத்துல அந்த மூணாவது நபர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதோட மட்டும் இல்லாம ரொம்ப உற்சாகமா கல்ல உடைச்சிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னும் கேட்டார். அதுக்கு அந்த மூணாவது நபர், ஐயா, நாங்க எல்லாரும் கல்ல உடைச்சிட்டு இருக்கிறோம், இந்த கல்லை உடைச்சு ஒரு முருகன் கோயில் கட்ட போறாங்களாம், யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு. நான் உடைக்கிற கல்லை வச்சு என் அப்பன் முருகனுக்கு கோயில் கட்டுறாங்க, நல்ல அழகா கட்ட போற அந்த கோயிலை நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த புனிதமான காரியத்துல என்னோட பங்கும் இருக்கு அப்படின்னு நான் பெருமைப்பட போறேன். அந்த கோயிலை கட்டி முடிச்ச உடனே லட்சக்கணக்கான மக்கள் வந்து முருகப்பெருமானை தரிசிச்சு அவர்களுக்கு வேண்டியதை கேட்பாங்க. அத முருகப்பெருமான் அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷத்துல என்னுடைய சிறு பங்கும் இருக்கும், அதை நினைச்சு சந்தோஷமா கல்ல உடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பதில் சொன்னாரு. இதை கேட்டு பரவசம் அடைஞ்ச அந்த பெரிய மனிதர் அந்த மூணாவது மனிதரை ஊருக்குள்ள இருக்கிற அரண்மனைக்கு நாளைக்கு வா அப்படின்னு சொன்னார். அந்த மூணாவது நபருக்கும் ஒன்றும் புரியல. அடுத்த நாள் அந்த பெரிய மனுஷன் சொன்ன மாதிரி அரண்மனைக்கு போனாரு. அங்க போன பிறகுதான் தெரியுது, அந்த முருகன் கோயிலை கட்டிட்டு இருக்கிற தலைமை சிற்பி இவர்தான். அந்த கோயிலை கட்டி முடிக்க இப்போதைக்கு இருக்கிற சிற்பிகளோட எண்ணிக்கை பத்தாதுன்னு புதுசா சிற்பிகளை தேடிட்டு இருந்தாரு அவர். அந்த மூணாவது நபர் மாதிரியே யாரெல்லாம் அவங்க செய்யற செயலோட காரணத்தை தெரிஞ்சு அதை முழு மனதா ஏத்துக்கிட்டு செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து சிற்பிகளா மாத்தினாரு. சில வருடங்கள் கழிச்சு அந்த ஊர்ல ஒரு அழகான முருகன் கோயில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அந்த மூணாவது நபர் எதிர்பார்த்த விஷயத்தை விடவும் அவருக்கு அந்த கோயில் கட்டுறதுல கூடுதல் பொறுப்புகள் கிடைச்சிச்சு. அவரோட ஆனந்தமும் பெருகுச்சு. இந்த மாதிரி தொழிலாளிகள் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதோட முழு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம்னா அந்த செயல் கண்டிப்பா நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். உதாரணத்துக்கு நம்ம தாய்மார்களை எடுத்துக்கலாம். அவங்க செய்யற வீட்டு வேலைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வேலை தானே. வீட்டுல ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க வேலையை நிறுத்தினாங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்? அவ்வளவு பெரிய அருமையான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற தாய்மார்கள் தன்னுடைய வீட்டுக்காரரோ குழந்தைகளோ கோவிச்சாலும் அதை பொருட்படுத்தாம அவங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு குடும்பம் நல்லபடியா இயங்குது. அந்த தாய்மார்களுக்கும் அதுதான் சந்தோஷம்.
அது மாதிரியே நாம செய்யும் தொழிலும் என்ன காரணத்துக்காக செய்றோமோ அத மனதார செஞ்சோம்னா அந்த தொழில் விருத்தி அடையும். தொழில் விருத்தி அடைஞ்சா அதை நம்பி இருக்கிற தொழிலாளிகளும் முன்னேறுவாங்க. அந்த தொழிலாளர்கள் உருவாக்குற பொருட்களை உபயோகிக்கிற மக்களும் நல்ல பொருட்களை உபயோகிப்பாங்க. எந்த ஒரு செயலையும் ஆத்மார்த்தமா செஞ்சோம்னா இந்த உலகம் இன்னும் அழகா மாறும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்து இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இது மாதிரியான கதைகள் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு, அதையும் பாருங்க. இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அருண்.